சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட 20 days நோ சுகர் டயட் சேலஞ்சில் டே பார்த்தீங்கன்னா 17 ஆயிடுச்சு. இனி பெருசாக வந்து வெயிட் லாஸ் ஆகலை தான், 2 கிலோ குறைச்சிக்கும். பெருசாலாம் கிடையாது, 2 கிலோக்கு மேலே நம்ம வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பெரிய விஷயம் தான். இருந்தாலும் நான் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா, எனக்கு 20 நாளுக்குள்ளே நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸ் தான். இதில் வந்து நம்ம வருத்தப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. 2 கிலோ சூப்பராக குறைச்சிக்கோம். அது வரைக்கும் நமக்கு ஹாப்பி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட்ல கமெண்ட்ஸில் வந்து கேட்குற ஒரு சில கொஸ்டின்ஸ். நாங்கள் டயட்டில் இருக்கோம், 2-3 நாளாக வந்து ஒரே வெயிட்டாக இருக்குது, வெயிட் வந்து ஸ்டார்டிங்கில் குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அப்படியே நிற்குது அப்படின்னு நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் வந்து லைவாக வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஏன் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட வெயிட் எப்படி குறையுது, ஏறுது, இறங்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. வெயிட் குறையும், ஏறும், அப்புறம் இறங்கும். ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஏறுற வெயிட்டு கண்டிப்பாக இறங்கும், அதை விட ஒரு மடங்கு அதிகமாக உங்களுக்கு இறங்கும். ஆனால் அதுக்கான டைம் பீரியட் வந்து நமக்கு கொடுக்கணும். அதுவும் பொதுவாக லேடிஸ்க்கு அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ், பீரியட் சர்க்கிள் இதுக்குள்ள வரும். அப்போ வந்து சிலருக்கு பீரியட்ஸில் வெயிட் லாஸ் ஆகும், சிலருக்கு பீரியட்ஸில் வெயிட் கெயின் ஆகும். எனக்கு பீரியட்ஸில் வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் சிலருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி வெயிட் ஏறும். எனக்கு அப்படின்னா பீரியட்ஸுக்கு நல்ல வெயிட் குறையும் இல்லையா, ஆனால் அந்த பீரியட் சைக்கிள் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் ஏறும். ஸோ சிலருக்கு என்னன்னா பீரியட்ஸுக்கு அந்த இதுக்கு முன்னாடி வந்து வெயிட் இறங்கும், பீரியட்ஸ் டைமில் வெயிட் ஏறும். ஸோ இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். நம்ம உடம்பு வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிறனால நமக்கு அந்த மாதிரி நடக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். டயட் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 8-10 நாள் தொடர உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு இருக்க கலோரியை குறைக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் அதுக்காக அந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் கூட நீங்கள் குறைச்சிட்டு, ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு இருப்பீங்க, அதை குறைச்சிட்டு ஒர்க் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். இது வந்து பேசிக். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது தெரிஞ்சாலுமே, எனக்கு இது தெரியும், தெரிஞ்சாலுமே வெயிட் செக் பண்ணுறப்போ டெய்லி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சில நேரம் எனக்கே கடுப்பாக இருக்கும். தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் சில நேரம் நமக்கு அப்படி ஆகும் இல்லையா. ஸோ அது மாதிரி அப்போ தெரியாதவங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, அதனால தான் இதை சொல்கிறேன். வெயிட் உங்களுக்கு நீங்கள் டயட்டில் வந்திருக்கீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, சீட் பண்ணாதீங்க. வெயிட் கண்டிப்பாக குறையும், வெயிட் ஏறிட்டு இறங்கும். நீங்கள் எந்த விதத்துலேயும் தயக்கமோ பயமோ பட வேண்டாம். ஏறுற வெயிட் உங்களுக்கு கண்டிப்பாக இறங்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அடுத்த டவுட்டு, ஒரு சில நாள் வந்து திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிறோம் சிஸ்டர், வேறு வழி இல்லை, சாப்பிட்டுட்டோம், இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ லஞ்சுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணலாம். இதுவே நீங்கள் டின்னருக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் வந்து நீங்கள் டயட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கூட வந்து கொஞ்சம் வாக்கிங் ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுங்க. இல்லை டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே ஃபங்க்ஷன் போவீங்க, டின்னர் முடிச்சுட்டு வாக்கிங் பண்ண முடிச்சுட்டுனா ஓகே, வாக்கிங் பண்ணிட்டு வாங்க. இருந்தாலுமே நீங்கள் எடுத்துருக்கீங்கல்ல இந்த சாப்பாடு, அந்த வெயிட் வந்து நாளைக்கு ஏற தான் செய்யும். ஸோ அதெல்லாம் மறுநாள் ஒரு 2 நாள் வெயிட் செக் பண்ண வேண்டாம். நீங்கள் டயட்டை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. முடிச்சா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது, ஃபாஸ்டிங் மாதிரி ஏதாவது பண்ண முடியுதுன்னா ஃபாஸ்டிங் பண்ணலாம். அடுத்த நாள் கொஞ்சம் ஒர்க் அவுட் அதிகமாக கொடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வாக்கிங் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணலாம். அதை பண்ணுறப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகலைனாலும் பயப்பட வேண்டாம். 2 நாள் கழிக்கிறப்போ அது சரியாகிடும். நம்ம டயட்டை மட்டும் அடுத்த நாள் விடவே கூடாது. இன்னைக்கு சாப்பிட்டேன், இவங்க வெயிட் எப்படி ஏறதான் போகுது, நாளைக்குலேருந்து டயட்டை விட்டுரும் அப்படின்னு டயட்டை விடக்கூடாது. டயட்டை மறுநாள்லேருந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. என்னைக்கு ஒரு நாள் தெரியாம நம்ம சீட் பண்றது நார்மலான ஒரு விஷயம் தான். அது நம்ம ரொம்ப பயப்பட எல்லாம் வேண்டாம், ஓகேவா. பொதுவாக வந்து டயட் பிளான்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை சீட் டே அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அன்னைக்கு வந்து சீட் பண்ணுவாங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க சாப்பிடுவாங்க. பட் நான் வந்து என்னோட டயட்ல அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அந்த டைம் சாப்பிட்டா எனக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் செல்ஃப் கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது. நான் அதுக்கு அடுத்த நாள் நிறைய சாப்பிடுவேன். ஸோ என்ன மாதிரி இருக்க பசங்கன்னா அந்த சீட் டே அப்படிங்கிறத வந்து கொஞ்ச நாளுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு டயட்டை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு எப்போ வந்தாலும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி 2 டவுட்டுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரேன். இன்றைக்கியோட வெயிட்டு நம்ம செக் பண்ணலாம். வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி 81.400 இருக்கேன். நேற்று வந்து ஒரு 3 நாளாக தொடர்ச்சியாக வந்து 81.500 இருந்தேன். இன்றைக்கி 81.400 இருக்கேன். இனி நாளைக்கு வெயிட்டு குறையுமா என்னன்னு நமக்கு தெரில. ஸோ வெயிட் லாஸோட ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஏறும் இறங்கும், அப்படியே நிற்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு குறைஞ்சிடும். நீங்கள் என்னோடய இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்புறம் காலையில் எழும்பி தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். டீ காஃபி குடிக்கலாமான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க.
நான் டெய்லி எடுத்துகிட்டு தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா வேக வச்ச முட்டை 2, கொஞ்சம் கொண்டக்கடலை கிரேவி, அப்புறம் வந்து ஒரு பெரிய அந்த இது பேரிக்காய் கொய்யா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய சைஸு கொய்யா ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் என்னோடய லஞ்சு. கொய்யா வந்து பழுக்கலை, நல்லா பச்சையாக தான் இருந்துச்சு. காலையில் இதுதான் லஞ்சு. அப்புறம் 11 மணி இருக்கிறப்போ ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்திருந்தேன் வழக்கம் போல். நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு ஒரு செகண்ட் டே தேர்ட் டேன்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். தனி வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன், ஷார்ட்ஸில் போடுறேன், அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து 2 இடியப்பம், அப்புறம் ஒரு 150 கிராம் வர்ற மாதிரி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி கூட்டு, வேக வச்ச முட்டை 2, அப்புறம் வந்து இது பீட்ரூட் கூட்டு, பீட்ரூட் பொரியல். ஸோ இந்த மாதிரி எடுத்திருந்தேன். டோட்டலாக வந்து காய்கறி ஒரு 300-400 கிராம் வர மாதிரி எடுத்துப்பேன். பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கும், நீங்கள் வெயிட் மிஷினில் ஆச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம். அதான் எடுத்திருந்தேன். ஈவினிங் வந்து மறுபடியும் ஒரு கப் டீ இனிப்பு இல்லாமல் நைட்டு டின்னருக்கு சிக்கன் சூப்பு செஞ்சுருந்தேன், அதையும் எடுத்திருந்தேன். ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன், என்னோட வெயிட் என்ன இருக்கு எல்லாம் பார்த்தீங்க இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க, அது மாதிரி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.